ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ தேடிக்கொண்டிருந்த ஒரு முக்கியமான செய்தியுடன் உன் அம்மா இன்று உன்னிடத்திலே பேச வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களுக்கும் அத்தனை துயரங்களுக்கும் இந்த நபரால் செய்வினை செய்யப்பட்டுதான் இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அதனால் அதற்கான தீர்வை கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை இன்று நீ புரிந்து கொள். அதனால் இந்த வாக்கினை நீ முழுவதுமாக கேட்டு அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வரும் நாட்களில் உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும். என் குழந்தையே, எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலுமே செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் குழந்தையே. அதனால் முக்கியமான விஷயம், இந்த வாக்கினை முழுமையாக நீ கேட்டு வரும் வெள்ளிக்கிழமையில் நீ அப்படியே செய்ய வேண்டும் என் தங்க குழந்தையே. அப்படி ஒரு முறை செய்தால் இப்பொழுது நீ படும் கஷ்டங்களானது உன்னை விட்டு ஓடிவிடும், வீட்டை விட்டு வெகு தொலைவில் ஓடிவிடும். அம்மா சொல்லும் வார்த்தைகளை எப்பொழுதும் உனக்கு வேதவாக்கு என்று நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழு மனதோடு செய்ய வேண்டும் என் செல்ல குழந்தையே. இன்று இப்பொழுது நீ பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே. நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக இன்று நான் குறிப்பிடக்கூடிய ஒருவரால் தான் அது உனக்கு செய்யப்பட்டிருக்கும். இப்பொழுது அதை முழுவதுமாக நான் சொல்லப் போகின்றேன் என் செல்ல குழந்தையே. நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்துப் பார். ஏனென்றால் நான் சொல்கின்றது உன் வாழ்க்கையில் நடக்கின்றதா இல்லையா என்பதனை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களாக உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயம் எடுத்தாலும் தடை, எந்த ஒரு விஷயத்தை செய்ய போனாலும் தடை, எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது என் தங்க குழந்தையே. அதே போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கின்றார்கள். சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறி இருக்கின்றார்கள். உண்மைதானே? உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை. உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன், உன்னுடைய துக்கத்திலும் சரி உன்னுடைய சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன், ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் எனக்கென்ன என்று இருக்கின்றார்கள். நீ அழுதால் என்ன, அழுகாவிட்டால் என்ன, நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகின்றார்கள். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அதனை உன் அம்மா நான் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன். அதனை தெரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது. அதே போலத்தான் உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கின்றார்கள் என் செல்ல குழந்தையே. சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறி இருக்கின்றார்கள். உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட கிடையாது, உன்னை மதிப்பது கூட கிடையாது. உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன், உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷமாகத்தான் நான் வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்று, நீ அழுதால் என்ன, அழுகாவிட்டால் என்ன என்று, நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, உன்னை நான் மதிக்கவே முடியாது, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகின்றார்கள் என் குழந்தையே. அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அதை உன் அம்மா நான் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன்.
அதனை தெரிந்து கொண்ட அந்த நபர்தான் இனிமேல் நீ அவருக்கு அடிமையாக இருக்க மாட்டாய் என்று தெரிந்து கொண்டார்கள். என் தங்க குழந்தையே, அப்படி செய்து உனக்கு செய்வினையை வைத்து விட்டார்கள். ஏனென்றால் நீ உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றாய். இப்பொழுது அந்த நபரானவர் உன்னை ஏமாற்றி விட்டதால் அப்பொழுதே அவரை கோபமாக பேசி தூக்கி எறிந்து விட்டாய். ஆனால் அவர்களும் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும் என்று உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக இந்த செய்வினையை செய்திருக்கின்றார்கள் என் குழந்தையே. ஏனென்றால் எதிர்த்து கேள்வி கேட்பது நீ மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது உன் கதையை முடித்துவிட்டால் அவர்களது வாழ்வில் பிரச்சனைகள் இருக்காது அல்லவா என் குழந்தையே. அதனால் தேவையில்லாத செய்வினைகளை எல்லாம் செய்து உன்னுடைய உடைமைகளும் உன்னுடைய புகைப்படத்தையும் வைத்து இந்த செய்வினையை செய்து விட்டார்கள் என் செல்ல குழந்தையே. அவர்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும் என் அன்பு பிள்ளையே. உன்னுடைய வீட்டில் இந்த தாயானவள் நான் காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரிந்தும் இதை இவர்கள் உனக்கு செய்திருக்கின்றார்கள். அதன் பாதிப்பு தான் இன்று உனக்கு சிறு சிறு உபாதைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகும். திடீரென்று செல்லமாக வளர்த்த உன்னுடைய வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் என் குழந்தையே. ஏன் இப்படி ஆகின்றது என்று தெரியாமல் என் அன்பு குழந்தை, ஏன் இப்படி நடக்கின்றது என்று தெரியாமல் ஒன்றும் புரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தையே. சில விஷயங்களில் நம் வாழ்க்கையிலும் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலுமே கூட உன்னுடைய வீட்டில் இந்த தாயானவள் உனக்காக நான் காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பது தெரிந்தும் இதை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் அதன் பாதிப்புகள் தான் உனக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. திடீரென்று உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். திடீரென்று நீ செல்லமாக வளர்த்த உன் வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் என் குழந்தையே. ஏன் இப்படி ஆகின்றது என்று தெரியாமல், ஏன் இப்படி நடக்கின்றது என்று புரியாமலும் என் அன்பு குழந்தை நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய், குழம்பி போய் நிற்கின்றாய் என் செல்ல குழந்தையே. சில விஷயங்களில் நம் வாழ்க்கை நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராகத்தான் திரும்பிக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய செல்ல பிராணிகள் தன்னுடைய முதலாளிக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கும் எதுவுமே ஆகிவிடக் கூடாது என்று தண்டனையை ஏற்றுக்கொள்கின்றது. அதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவங்களால் தான் அந்த பிராணிகள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என் தங்க குழந்தையே. அதனால் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ சொல்லும் ஒரு விஷயத்தை, நான் சொல்லும் ஒரு விஷயத்தை நீ ஒரு முறை உன் வீட்டில் செய்தால் போதும். எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அந்த வினை யார் செய்தார்கள், யார் செய்து இருந்தாலும் இந்த தாயானவள் அதை நான் பார்த்து கொள்கின்றேன். அதனால் ஒரே ஒரு நிபந்தனை, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே. ஏனென்றால் சில தெரிந்தவர்களோ தெரியாத நபர்களோ யாரையும் உன்னுடைய வீட்டிலோ உள்ளே நிலைய விடக்கூடாது. நான் உனக்கு பணம், செல்வம், புகழ் அனைத்தையுமே நான் மாற்றி கொடுப்பேன். உன்னுடைய கடும் பிரச்சனையை தீர்ப்பேன். இந்த தாயகத்தை கட்டிக்கொள், இந்த கயிற்றை கட்டிக்கொள் என்று எவராவது உனக்கு கொடுத்தார்கள் என்றால், எவராவது உனக்கு சொன்னாலும் இல்லை நாளை நல்ல பூஜை போடுகின்றேன், மிகப்பெரிய இந்த பூஜையை போட்டால் மிகப்பெரிய வெற்றியை நீ பெறுவாய் என்று உன்னிடத்தில் எவராவது ஏமாற்றினாலோ, தேவையில்லாத வேலைகளை யாராவது பார்த்தாலோ அதில் உனக்கு பாதிப்பு ஏற்படும் என் அன்பு குழந்தையே. இது உன்னுடைய அம்மாவினுடைய எச்சரிக்கை. இந்த உலகத்தில் பேராசைப்படக்கூடாது. பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பேராசை என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இது உனக்கு உருவாகக்கூடாது என் தங்க குழந்தையே. அதற்காகத்தான் எச்சரிக்கையாக இப்பொழுதே உன் தாயானவள் உன்னிடத்தில் இதை நான் சொல்லிவிடுகின்றேன். நான் உடனே பணக்காரனாக மாறிவிட வேண்டும், உடனே என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும், தோட்டங்கள் வாங்க வேண்டும், பங்களா வாங்க வேண்டும் என்று என் குழந்தை நீ இதற்காக ஒரு சிறு பூஜை பரிகாரம் நடத்தினால் போதும் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அப்பட்டமாக உன்னை அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டால் மிகப்பெரிய பள்ளத்தில் உன்னை தள்ளிவிடப் போகின்றார்கள் என்பதுதான் உண்மை. என் தங்க குழந்தையே, அந்த இடத்தில் நீ பேராசைப்பட்டு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து நீ விடுவாய். என் தங்க குழந்தையே, உன்னுடைய பணத்தை நீ இழந்து விடுவாய் அல்லது உன்னுடைய உறவுகளை நீ இழப்பாய். நிச்சயமாக இது நடக்கும். என் தங்க குழந்தையே, உனக்கு எல்லாவற்றையும் இந்த தாயானவள் நான் கொடுக்கின்றேன். நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ மனதில் எவ்வளவு நல்ல எண்ணங்களை வைத்துள்ளாயோ அதுவே உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகின்றது. அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட பதிவினை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்வதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. இதை உன் அம்மா உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் எப்பொழுதுமே ஒப்படைக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி நான் இருக்கின்றேன். இந்த தாயானவள் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு என்றால் இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பார்கள். அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கையும் அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றார்கள். என் மீது உண்மையான பாசத்தை பொழிகின்றார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அம்மாவின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகின்றேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையினை கேட்க நீ தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளை, ஓம் சக்தி தாயே போற்றி என்று எனக்காக ஒரு முறை உன் மனதார நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, இவர்களை எல்லாம் நம்பி ஏன் இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவர்களிடத்திலேதான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலேயே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அம்மா ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கின்றாய். அதனால் அம்மா உனக்காக ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். என் தங்க குழந்தையே, நீ கேட்ட வாழ்க்கையினை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டியிருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் நீ உடைந்து நொறுங்கி போய் இருக்கின்றாய். ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே அப்பனே
என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா என்று என் வாழ்க்கையை மரண வலியோடு தான் நான் தனிமையில் நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்க குழந்தையே. எனக்கு எப்பொழுதுமே துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே. அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபொழுதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கின்றாய் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என் தங்கமே. இனி ஒரு பொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது என் தங்க குழந்தையே. நீ எதற்காகவும் கவலை கொள்ளவும் கூடாது. உன் அம்மா நான் இருக்கின்றேன் அல்லவா. எல்லாவற்றையும் நிறுத்தி கொண்டு இன்றிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அம்மா உனக்கு இத்தனை சத்தியவாக்காக சொல்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபாடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு ஒரு வாரத்தில் நடத்தி கொடுப்பேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் என் தங்க குழந்தையே. இந்த அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்க குழந்தையின் மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வர வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள் என் தங்க பிள்ளையே. அதில் நீ என்ன சொல்கின்றாயோ நீ அந்த உன் நாவினால் இந்த நாட்களில் என்ன சொல்கின்றாயோ அதை நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்க செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்து விட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகின்றது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகின்றது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகின்றது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகின்றது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது, அதை போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது என்று பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகின்றார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்குள் நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நினைத்தால் நீ நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்கின்றேன் என் தங்க குழந்தையே. இந்த எண்ணமானது உனக்கு முழுமனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே. நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அம்மாவும் உனக்காக தயாராகி இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே. நான் சொல்கின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றி எல்லாம் செய்ய மாட்டேன். இந்த அம்மா சொல்வது போலத்தான் இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்குள் இதை செய்ய நீ தயாராக இருக்கின்றாய் என்றால் அம்மா தயாராக இருக்கின்றேன் என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள் என் தங்கப்பிள்ளையே. இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ